திமுகவின் பிரம்மாஸ்திரம். மெகா கூட்டணி தொகுதி பங்கீடு முழு விவரம். திமுகவின் 160+ வியூகம் ஏன்? கட்சி வாரியாக ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் மற்றும் உத்தேச இடங்கள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. யாருக்கு எவ்வளவு சீட்? கடந்த சில வாரங்களாக அறிவாலயத்தை சுற்றி அடிபட்ட இந்த கேள்விகளுக்கு இப்போது ஒரு தெளிவான விடை கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கும் அந்த பிரம்மாஸ்திரம் என்ன? கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டே திமுக எப்படி தனி பெரும்பான்மைக்கு குறிவைக்கிறது? லட்டு மாதிரி திமுக எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த ஊரில் எந்த கட்சி போட்டியிட போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவின் இந்த தேர்தல் வியூகத்தின் மையப்புள்ளியே உதயசூரியன் சின்னம்தான். கடந்த காலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்துவிட்டு பின்னால் ஆட்சி அமைக்க பிறரை சார்ந்திருக்க வேண்டிய சூழலை திமுக விரும்பவில்லை. சின்ன மேஜிக். சில சிறிய கூட்டணி கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைப்பதன் மூலம் மொத்தம் 176 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களமிறங்குகிறது. இதன் மூலம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த கட்சி கிங் மேக்கர் வேலையை காட்டினாலும் திமுகவிடம் தனி பெரும்பான்மை 118+ உறுதியாக இருக்கும். இதுதான் ஸ்டாலின் கேம் ஓவர் பிளான். அடுத்து கூட்டணியின் முக்கிய தூண்களாக காங்கிரஸ் மற்றும் விசிக. திமுக மற்றும் தனித்து 160 தொகுதி, காங்கிரஸ் 28 இடங்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்க வாய்ப்புள்ளது. காங்கிரஸுக்கு இந்த முறை 28 தொகுதிகள் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இது ஹைலைட் என்னவென்றால் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் அல்லது உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் முக்கியத்துவம் தருவதாக ஒரு டீல் பேசப்பட்டுள்ளது. முக்கிய இடங்கள்: கன்னியாகுமரியின் கிள்ளியூர், விளவங்கோடு, சென்னையின் வேளச்சேரி அல்லது மயிலாப்பூர் மற்றும் ஓசூர், ஊட்டி. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கும் தொகுதிகள். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8+1 இடங்கள். திருமாவளவன் அவர்கள் 10 இடங்களுக்கு மேல் எதிர்பார்த்தாலும் தற்போது 8 இடங்கள் முடிவாகியுள்ளது. கூடுதலாக ஒரு இடத்திற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது முக்கியமாக விசிக அந்த முறை பானை சின்னத்தில் தனித்தின்று தனது பலத்தை நிரூபிக்கப் போகிறது. முக்கிய இடங்கள்: காட்டுமன்னார்கோவில், செய்யூர், அரியலூர் சட்டமன்ற தொகுதி, மாவட்ட தொகுதிகள். முக்கிய இடங்கள்: காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி, செய்யூர் சட்டமன்ற தொகுதி, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள். இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஆச்சரியம் தேமுதிக திமுக கூட்டணிக்குள் வந்ததுதான். தேமுதிக 6+1 இடங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்வாக்குள்ள ரிஷிவத்தியம், மதுரை மத்திய தொகுதி மற்றும் கோவையின் சூலூர் போன்ற இடங்கள் இவர்களுக்கு ஒதுக்கப்படலாம். இது வட மாவட்டங்களில் திமுகவிற்கு பெரிய பலத்தை சேர்க்கும். இடதுசாரிகள் சிபிஎம் 6+ சிபிஐ 6. வழக்கம்போல் தொழிலாளர்கள் பலம் வாய்ந்த கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, தளி மற்றும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி போன்ற தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படலாம். அடுத்தது கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி. உலக நாயகன் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்துக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கோவை தெற்கு கடந்த முறை நுழையலையில் தவறவிட்ட இந்த தொகுதியை இம்முறை தட்டி தூக்க கமல் தீவிரமாக இருக்கிறார். சென்னை விருகம்பாக்கம் அல்லது மயிலாப்பூரில் மக்கள் நீதி மையம் களங்காண வாய்ப்புள்ளது. ஐயுஎம்எல் கட்சிக்கு அவர்களின் கோட்டையான வாணியம்பாடி மற்றும் கடையநல்லூர் ஆகிய 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களை கவர துடிக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக தனது கூட்டணியை இன்னும் இறுதி செய்யாமல் தடுமாறுகிறது. இந்த சூழலில் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே ப்ளூ பிரிண்ட் தயார் செய்து திமுக முந்திக் கொண்டது. இந்த தொகுதி பங்கீடு திமுகவிற்கு வெற்றியை தேடி தருமா அல்லது கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்துமா? உங்கள் ஊரில் எந்த கட்சி நின்றால் நன்றாக இருக்கும்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.